Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம எப்படி Photoshopல டபுள் எக்ஸ்போஷர் ஸ்டைல் ஃப்ளையர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த பிஎஸ்டி ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 100 லைக் ரீச் பண்ணோன்னே டவுன்லோடிங் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ளையர் அப்படின்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல், ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே பேக்ரவுண்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சாலிட் கலர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கலர் வந்து DFTFE6 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். அகெயின் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் 1 இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வஸ்குள்ளார. இது இப்படி சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ரீசைஸ் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட பிளெண்டிங் மோட் ஆப்ஷன் வந்து நான் கலர் பர்ன் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் இது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஃபுல்லாக விசிபிளாக இருக்காது. இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இப்படி செக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இதோட ஒபாசிட்டி வந்து 40% கொண்டாந்துக்கிறேன். ஃபைன், இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மாடல் இமேஜ் உள்ளார கொண்டாந்துக்கலாம். அகெயின் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் 2 அப்படின்னு இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கேன்வஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சைஸ் பெருசாக இருக்கனால நான் அதை ரீசைஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T கீபோர்ட் ஷார்ட்கட் ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி நான் அதை ரீசைஸ் பண்ணுறேன். ஃபைன், நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த டபுள் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம மவுண்டன் இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் 3 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம முன்னாடி ப்ளேஸ் பண்ண மாடல் இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு மேலே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த லேயர் அரேஞ்ச்மெண்ட். இது நம்ம இப்போ கிளிப் மேஸ்க் பண்ண போகிறோம். இது ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப் மேஸ்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ரீசைஸ் பண்ணலாம். Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு லேயர் மேஸ்க் ஆட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி லேயர் மேஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ் இப்போ வந்து நான் மேலே இருக்க பார்ட் வந்து லிட்டில் பிட் எரேஸ் பண்ண போகிறேன் அந்த எஃபெக்ட்ஸ்க்காக. ஃபைன், இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போய் கலர் வந்து F47721 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி நான் லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுக்குறேன். பிளெண்டிங் மோட் ஸ்க்ரீனாக இருக்கனால நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஃபைன், இப்போ நம்ம மாடல் இமேஜ் பார்ட் எடிட்டிங்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் 4 இருக்கும். அதையும் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்வஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதையும் நான் இமேஜ் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணுறேன். இதை நம்ம இங்கே மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெயிண்ட் ப்ரஷ் ஸ்ட்ரோக் அந்த இமேஜ். இது வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதுக்காக நம்ம உள்ளார கொண்டு வந்திருக்கோம். ஃபைன்,
இப்போ டிசைனிங் பார்ட் ஓவர். இப்போ நம்ம டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட ஃப்ளையருக்கு அந்த தேவையான அந்த கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நியூ லேயர் க்ரியேட் பண்ணி கலர் பிக்கரில் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து இது நைட் அப்படின்னு எடிட் பண்ணிக்கிறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் உள்ளார ஃபிட்டின் ஆகிறதுக்காக. ஃபைன், நான் டைட்டில் டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன். இப்போ அதர் இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ண போகிறேன். சேம் ப்ராசஸாக ரிப்பீட் பண்ண போகிறேன். நியூ லேயர் கலர் பிக்கரில் நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். தேவையான கண்டென்ட்டை டைப் பண்ண போகிறேன். இது சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் அந்த ஈவெண்ட்டுக்கான டேட்டு, அந்த டிக்கெட் ப்ரைஸ், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் டைப் பண்ணிக்கிறேன். சேம் ஸ்டெப். டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து நான் டூப்ளிகேட் காப்பி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதை எடிட் பண்ணிக்கிறேன். இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட 2 லேயரோட டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து இது டிக்கெட் ப்ரைஸுக்கு ஃபைன், we are almost done. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து லீஃப் ஸ்டாக் இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இமேஜ் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளார போனீங்கன்னா இமேஜ் ஃபைன் இருக்கும். அந்த இமேஜை ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு காப்பி ஒன்று ப்ளேஸ் பண்ணுறேன். அப்புறம் அதோட டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl+T அதில் ஸ்லிட்டில் ரொட்டேட் பண்ணி ஒரு காப்பி இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்கள் விருப்பத்துக்கு எப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைக் லீவ்ஸ் இலைகள் வந்து ரேண்டமாக பறக்கிற மாதிரி இருக்கிற எஃபெக்ட்டுக்காக. ஸோ நம்மளோட ஃப்ளையர் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.